வணக்கம். வணக்கம் மக்களே. கரூர் ஸ்டாம்பேட் போன 27ஆம் தேதி நடந்திருக்கு. அப்பையிலேருந்து இப்போ நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யார் யார் என்னென்ன சொல்றா அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கரூரில் நடந்த துயரம் ரொம்ப யாராலையுமே அதை ஜீரணிக்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இதுல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பண்ணது தப்பு கிடையாது, டிஎம்கே பக்கம் தான் தப்பு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா என்னென்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, டிவிகே ஐடிவிங்க சேர்ந்தவங்க ஃபுல்லா அங்க நடந்த அவங்கவுங்க வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அதோட வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. செருப்பால் அடிச்சது நேற்று செருப்பால் அடிச்ச வீடியோ வந்துச்சு. இன்னைக்கு இங்கிட்ட டிஎம்கே ஐடிவிங் சைட்ல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அவர் விஜய் பேசும்போதே சிபிஆர் கொடுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அட்டென்ஷன் இழுக்கிறதுக்காக தான் செருப்பால் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டா போகுது. விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுல அவர் சிஎம் சார் என்ன வேணா பண்ணுங்க, மக்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது வயலன்ஸை தூண்டுற விதமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏன் அந்த கரூர்ல அவ்வளவு துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அங்க இருந்து போனாரு, அங்க இருந்திருக்கலாம்ல, ஏன் அவர் போனாரு அப்படிங்கறதும் அதற்கு ஒரு சைட்ல இருந்து பதில் வந்தது. அவர் அங்க இருக்குன்னு தான் சொன்னாரு, அதற்கான அனுமதி கிடைக்கல, அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது. அங்க இருந்திருந்தேன்னா இன்னும் பெரிய கலவரம் ஆயிருக்கும், இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வெளி வச்சாங்க. இந்த சைடு நீங்க சொன்னதுதான் அந்த செருப்பு மேட்டருக்கே வருவோமே. அந்த செருப்பு மேட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த செருப்பை தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் கலவரம் ஆச்சு, பிரச்சனையாச்சு, அந்த செருப்பு வீசினவன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு பக்கம் என்னன்னா, விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, கூட்ட நெரிசல் தாங்க முடியாம நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, கரண்ட் போயிருச்சு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. கரண்ட் அது இபி சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கரண்ட் போல எப்பொழுதுமே ஒரு வேன் வருது அப்படின்னா அந்த வேனுக்கான கரண்ட் அவங்க தான் பாத்துக்கணும். ஜெனரேட்டர் வச்சு சுத்தி உள்ள கரண்ட் போகல. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வேன் உள்ள வரும்போது போச்சு, அதுக்கப்புறமேலு கரண்ட் போகல. அந்த வேனோட ஜெனரேட்டர் கரண்ட் போச்சு. அதுவுமே அந்த இபி ரூமை உடச்சிக்கிட்டு எல்லாரும் உள்ள போனப்ப ஒருத்தர் ஆஃப் பண்ணாரு. அவரு டிஎம்கே காரருன்னு நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல டிவிகே காரங்களே சேஃப்டிக்காக ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கரண்ட் போனது இஷ்யூ இல்லை. ஆனா என்ன இப்ப இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுவுமே அபிஷியலா என்ன எதுவுமே தெரியல. இந்த விஷயத்தை தகவல்கள் சரியான முறையில் பரப்பப்படுகிறதா இல்ல தவறான முறையில் பரப்பப்படுகிறதான்னு தெரியல. சோ இந்த மாதிரியான 7 ரூல்ஸ் ஹைகோர்ட்ல 7 ரூல்ஸ் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதுல வரிசையா டிவிகேவோட லாயரையும் போலீஸையும் குறிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சேஃப்டி கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை, அவங்க கொடுத்தாங்களா இல்லையா, அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கான பர்மிஷன் லெட்டர் எங்க, தண்ணி கொடுக்க வேண்டியது அந்த கட்சியோட கடமை, அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது, அந்த தண்ணி கொடுக்குறாங்களா, சேஃப்டி இருக்கா, வரவங்களுக்கான பாத்ரூம் யூசேஜ், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது போலீஸோடது. அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மதுரை ஹைகோர்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர்ஸ் வருது. இது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இது கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்களா, இது உண்மையான தகவல் தானா இல்லைன்னா யாராவது பரப்புறாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் டிஎம்கே தான் இதுக்கு காரணம் சொல்றாங்க, ஒரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை இதுக்கு சரியான முறையில இதை ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணி கொண்டு போல, காவல்துறை எங்க போச்சு, போலீஸே அங்க இல்ல, குறைஞ்சபட்ச போலீசஸ் தான் இருந்தாங்க. ஆனா கலவரம் நடக்கும்போது பார்த்தா கலவரத்துக்கு நடுவுல போலீஸ் மக்களை தடியால அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்பெகுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு அலிகேஷன் வரும். ஆனா இந்த வாட்டி எல்லா சைட்ல இருந்தும் இப்ப செருப்பு போட்டது ஒரு வீடியோ வருதுன்னா அதுவுமே 2 சைடா போகுது. ஆமா, இந்த மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு சொன்னது 10,000, ஆனா நாங்க ஏற்பாடு பண்ணது 20,000 கெப்பாசிட்டி தாங்கக்கூடியதுதான், ஆனா அதையும் மீறி எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மூடிட்டாங்க. ஆனா எப்பொழுதுமே சிபிஐ ரிப்போர்ட் படி ஒரு இடத்துல ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, போலீஸ் அதுக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னா
10,000 பேருக்கு அவங்க பர்மிஷன் கேக்குறாங்கன்னா அவங்க 30,000 பேருக்கு ஏத்த மாதிரி தான் இடம் கொடுப்பாங்க. கண்டிப்பா இது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியதுதான். இப்ப முழுக்க முழுக்க காவல்துறையவே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அங்க வந்துட்டு நேரம் தாமதம், விஜய் அவர்கள் நேரம் தாமதமா வந்ததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு உயிரை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. நிறைய பேர் வந்துட்டு கருத்துக்கள் வெளியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஓ இது நடந்தது, இந்த இடத்துல வந்து கும்பல் ஒரே செருப்பு எந்த பக்கம் இருந்து வீசப்பட்டதோ அந்த பக்கம் இருந்த மக்கள் மட்டும்தான் வந்துட்டு இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறதும் வெளியே சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா என்ன தெரியல, வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தவங்க அவங்கள ஸ்ட்ரக்சர்ல உள்ள கொண்டு போனாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எந்த விதத்துல உண்மை எந்த விதத்துல பொய் அப்படிங்கிறது தெரியல. மக்கள் இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எல்லாத்தையுமே நம்பாதீங்க. சோ வர எல்லாமே நம்ப கூடாது. யாரு வேணாலும் இஷ்டத்துக்கு எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நம்பிட்டு அவங்கவுங்க கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கவர்மெண்ட் தான் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். ஆனா இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனித்தனியா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யராஜ் எல்லாம் இது வரைக்கும் பேசி இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயாவது போய் பேசுவாரு. அவர் சொல்லியிருந்தாரு தவறு வந்து தெரிந்துதான் நடந்திருக்கும், தெரியாம நடந்திருக்காதுன்னு. ஒரு வீடியோ பாத்தீங்களா, விஜய் அவர்கள் வண்டியில வந்துட்டே இருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க மக்களுக்கும் பொறுப்பு இருக்குங்க. அந்த வண்டி வந்துட்டே இருக்கு, விஜய் அவர்களோட வண்டி வந்துட்டு இருக்கு, அந்த வேனுக்கு பக்கத்துல பசங்க பைக்ல வண்டிக்குள்ள வந்து விழுங்குறாங்க. சோ இந்த மாதிரியான இடையூறுகள் மக்கள் கொடுக்கும் போது ஒரு கட்சி தலைவர் ஒரு மீட்டிங்க்கு வராரு, அவர் எப்படி அந்த இடத்துக்கு நிம்மதியா சீக்கிரம் வர முடியும்? நேரம் தாமதத்திற்கு மக்களும் ஒரு காரணம். ஒரு விதத்துல தவிர்த்திருக்கலாம். எப்படின்னா விஜய் வந்துட்டு அந்த கரூர்ல அந்த பகுதியில் தான் பேச போறாரு. ஆனா அவர் ஏர்போர்ட்ல இருந்து வர வரைக்குமே வந்துட்டு கிரௌட் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திருச்சி எடுத்துக்கிறேன். திருச்சியில அவர் பேசினாரு, அவர் மார்க்கெட்ல பேசினாரு, ஏர்போர்ட்ல இருந்தே அவர் வண்டி முன்னாடி கிரௌடு வந்துகிட்டே இருக்கு. நான் வந்துட்டு ஒரு ஏரியா கேகே நகர் அந்த மாதிரி ஒரு ஏரியால இருக்கேன் அப்படின்னா நான் சோசியல் மீடியால ஆக்டிவ்ல லைவ்ல வந்துகிட்டு இருக்கு டிவிகே பேஜ்ல. நான் பார்ப்பேன், ஓகே விஜய் வந்துட்டாரு, அப்ப நம்மளும் மார்க்கெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போயிடுவேன். அங்க 10,000 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நான் லைவ் பார்த்துட்டு அங்க இன்னொரு 10,000 வந்துடும். இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நான் சொன்னேன் அந்த பஸ்ல வந்து விழுந்தது, அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டமான ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க, ஒரு சினிமா ப்ராப்ளம் வராங்கன்னா அந்த இடத்துக்கு குழந்தைகளை எல்லாம் கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. சோ குழந்தைகள் போறேன் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டாலுமே அந்த இடத்துக்கு போக கூடாதுப்பா அப்படின்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கூட்டத்துக்கு வரக்கூடாது. ஆதவர்ஜுனா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, அவரு பழைய அந்த மதுரை மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு வரக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு எல்லாம் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுல இருந்து டிவில தான் பாக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. சிலர் வீட்டுல சொல்லுவாங்க, ஒரு பெரிய திருவிழாவே நடந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை நம்ம வீட்டுல உட்காந்து பாத்துக்கலாம், கடவுள் என்னைக்கு கூட்டம் இல்லாம இருக்கும் அந்த நேரத்துல போய் நம்ம கோயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய வீட்டுல சொல்லப்படும். சோ குழந்தைகளை கூட்டிட்டு வந்தது அது எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு, அதை தாண்டி அந்த பெற்றோர்கள் மேலேயும் தப்பு, பெற்றோர்கள் மேலதான் தப்பு முழுக்க முழுக்க அப்படிங்கறத நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ என்னோட கருத்தும் அதுதான், பெற்றோர்கள் மேலதான் தப்பு. விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே வந்துடும். குழந்தைங்க கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எல்லாம் வந்துட்டு கில்லி படத்துக்காக கையை எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்குமே தெரியும், அவங்கள கில்லி படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படிதான் என்ன கூட்டு போலாம் கையெடுத்துக்கிட்டேன்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த கிரேஸை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல அது உனக்கான இடம் இல்ல, நீ அங்க வர தேவையில்ல அப்படின்னு சொல்லணும். சொல்றது அவங்களோட கடமை தான். இப்ப சரி ஓகே பையன் கேக்குறான் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டா உங்க பையன் சேஃபா இருக்கலாம், மேபி இன்னொரு பையன் இறந்துட்டான்ல, அது கூட்டம் காரணம் தானே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டத்துக்கு பார்க்க வந்தீங்க, இந்த மாதிரியான பிரச்சனை நடந்துருச்சு, கண்டிப்பா வந்து கூட்டத்துக்கு குழந்தைகளை தூக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரியா தான் நடக்க முடியும். அதுல ஒரு குழந்தை இழந்த தந்தை ஒருத்தவர் சொல்லியிருந்தாரு, என்னைய கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அவருக்காக ஒரு விஷயம் சொல்றேன், கமெண்ட்ஸ்ல யார் பேசுறாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. சோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த ஆன்லைன்ல வந்துட்டு டிஎம்கேவோட ஐடி விங்குமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யார் எதை சொன்னாலும் வந்துட்டு கமெண்ட்ல போயிட்டு தாக்குறாங்க. எனக்கு என்னன்னா டிஎம்கே அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது அது தெரியல, அது ரொம்ப பழைய கட்சி. அதனால அவங்க இப்ப கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கிறாங்க. அவங்க முன்னாடி மெச்சூர் கிடையாது, இப்ப கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கிறாங்க. டிவிக்கே பயங்கரமா தாக்குறாங்க. என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா அது உடனே அவர் வந்துட்டு அந்த சைடு தான், இந்த சைடு இருக்கணும் இல்லைன்னா அந்த சைடு இருக்கணும், நடுவில் ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு டிவிகே பண்றது பிடிக்கல அப்படின்னா டிவிகே பண்றது பிடிக்கலன்னு சொல்றாருன்னா அவர் உடனே டிஎம்கே தான் அப்படின்னு
நம்ம முடிவு மாத்தி பண்ண மாத்தி முடியாது. நம்மளே முடிவு பண்ணிக்க முடியாது. இப்ப இன்னொரு கேள்விகள் வருது. என்னன்னா, மணிப்பூர்ல பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. நார்த்ல நெறைய பிரச்சனைகள் நடந்தது. அங்கெல்லாம் வந்து பிஜேபியில இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் போய் நேரடியா பார்க்கல. இங்க வந்துட்டு கரூர்ல நடந்த துயரத்துக்கு மட்டும் எப்படி எல்லாருமே வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகுது. அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க எப்படி போனாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எப்படி போனாரு? சோ எல்லாரும் ஸ்பாட்டுக்கு எப்படி போனீங்க? அப்படிங்கிற நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. கேள்விகள் கேட்க கேட்க வந்துட்டு நெறைய பக்கத்துல இருந்து ராங்கான ஆன்சர்ஸும் வரும். சரியான ஆன்சர்ஸும் வரும். மக்கள் வந்துட்டு எது சரி அப்படிங்கறத தான் பார்த்து அவங்க தான் புரிஞ்சுக்கணும். எல்லா பக்கத்துல இருந்தும் கருத்து வைக்க தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கலாமோன்னு கேட்டா அதுல வந்துட்டு வார்த்தைகள் வருது. இவர் வந்து அணில் குஞ்சுப்பா அப்படின்னு வருது. ஒரு பக்கம் டிஎம்கேக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது ஊபிப்பா 200 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் வருது. கமெண்ட்ஸ்ல வரத்தான் செய்தது நம்ம பார்த்துட்டு தான் ஆன்லைன்ல இருக்கோம். இது ஒரு லெவலுக்கு மேல பார்க்க போனா ஜோக் மாதிரி ஆயிருது. இதை வச்சே காமெடி வீடியோஸ் வருது, ஹிந்தி டப் வருது. ஆமா. கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஹிந்தி எக்ஸ்பிளைனர் வீடியோ இப்ப நான் பார்த்தேன். சோ இது வந்துட்டு இன்டர்நேஷனலா இருக்கு. எல்லா கட்சியுமே வந்துட்டு இந்த சிச்சுவேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிஎம்கேவே எடுத்துக்கிட்டாலும் அவங்க இவ்வளவு ஸ்பீடா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் ஒரு அறிக்கை வரும், ஒரு நிவாரணம் வரும். ஆனா இவ்வளவு ஸ்பீடா இவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. பிஜேபியும் இவ்வளவு ஸ்பீடா வருது. இதுல வந்துட்டு நிறைய நடிகர்கள் இருக்கட்டும், நிறைய சின்னத்திரை நடிகர்கள் வந்துட்டு டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, டிவிகேக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நேத்து அசீம் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாவே பேசியிருந்தாரு. சிஎம்மா இருக்க தகுதி இல்ல அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த விஷயத்த பத்தி யாரும் ஸ்பெகுலேஷனை கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அசீம் வந்துட்டு சிஎம்மா இருக்க தகுதி இல்ல அப்படின்ற அளவுக்கு தாக்கி பேசியிருக்காரு. இவரு பேசினது வந்துட்டு கரெக்ட் தானா, இல்ல இவர் மேலயும் எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா தெரியல. நேத்து இப்படிதான் தியேட்டர்ல ஒரு தம்பி வந்துட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது என்னோட வண்டி தான், முடிஞ்ச வீட்டு பக்கம் வாங்க, வீட்டு பக்கம் வந்து பேசுங்க சொல்லிட்டு ரோஹிணி தியேட்டர்ல ஒரு பெரிய அளவுல நடந்திருக்கு. அவரு இப்ப அரெஸ்டும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் ஒட்டின இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. அது அபிஷியலா என்ன அப்படின்றது தெரியல. இந்த விஷயத்துல எதுவுமே அபிஷியல் தான் அப்படின்னு எங்களாலேயே கன்ஃபார்ம் பண்ண முடியல. மாணவர் சங்கம் சொல்லி போஸ்டர் ஓட்டின டிஎம்கே மாணவனை டிவிகேவை சேர்ந்தவங்க மிரட்டியிருக்காங்க, கொன்றுவேன், வார்த்தையா கொன்றுவேன் அப்படின்னு இருக்காங்க. அவர் நிஜமாலுமே இறந்து போயிருக்காரு. இப்ப இந்த வயலன்ஸ் வந்துட்டு டிவிகே காரங்க தானா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல இருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு வேணாலும் என்ன அவதூறு வேணாலும் பரப்பலாம், யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். எல்லாத்தையும் மக்கள் நம்பவே கூடாது. இறந்து போனது நம்மளோட உயிர்கள். அந்த குழந்தையை இழந்த அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த வலி, மனைவி இழந்த அந்த கணவருக்கு தான் தெரியும் அந்த வலி. இதை ஷார்ட் ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க பாக்குறது எல்லாமே வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியாது. நீங்க பாருங்க, அதை கடந்து போயிருங்க. இதை வச்சு நீங்க போயிட்டு வேற எங்கேயும் வந்துட்டு நான் டிவிகே, நான் டிஎம்கே அப்படி இப்படின்னு எந்த சண்டையும் போடாதீங்க. இந்த விஷயத்த கவர்மெண்ட் பாத்துக்கிட்டோம். கண்டிப்பா.